நாமக்கல் குமாரபாளையத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ வள்ளியப்பா வித்யாலய பள்ளியில் புத்தாண்டு தினத்திலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதை அறிந்த காவல்துறையினர் அப்பள்ளிக்கு மாணவர்களை வெளியே அனுப்பி தனியார் பள்ளிக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சின்னார்பாளையம் பகுதியில் செயல்படும் வள்ளியப்பா வித்தியாலயம் தனியார் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து அரையாண்டு விடுமுறைகளிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி வந்ததாக புகார் என்பது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு முடிந்ததற்கு பிறகு 10 நாட்கள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் அரையாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்றும் தொடர்ந்து மாணவர்களுடைய மன நிம்மதிக்காக இந்த 10 நாட்கள் விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பேட்டியில எந்த ஒரு அரசு பள்ளியும் தனியார் பள்ளியும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சின்னார்பாளையம் பகுதியில வள்ளியப்பா வித்தியாலயம் மேல்நிலைப் பள்ளியில தொடர்ந்து 8 நாட்களாக தொடர்ந்து மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு என்பது எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில காலை 8 மணிக்கு மாணவர்களுக்கு வர வேண்டும், மாலை 5 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டையொட்டி இன்றைய தினம் கூட காலையில் 7:30 மணி அளவிலெல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கு சிறப்பு வகுப்புக்காக வந்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் அவர்களுக்கு புகார் எழுந்த வண்ணம் வெப்படை காவல்துறையினர் உடனடியாக பள்ளிக்கு சென்று பார்த்தபோது சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். இதையடுத்து அங்கு இருந்த மாணவர்களை போலீசார் வெளியே அனுப்பி இனிமேல் அரசினுடைய உத்தரவை மீறக்கூடாது, தொடர்ந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என போலீசார் தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.